ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாயவலை. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி கேன்வாஸ் போர்டு பெயிண்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இது என்ன தீமில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு நைட் தீமில் ஒரு ட்ரீ ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மினியேச்சர் பெயிண்டிங்கில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ப்ளூ ஷேடும் வந்து ஒயிட் ஷேடும் வந்து எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணால் ஒரு லைட் ப்ளூ ஷேட் வரும் இல்லையா, அதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 கலரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட் ப்ளூவும் இல்லாமல் ரொம்ப டார்க் ப்ளூவும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேட் ஆஃப் ப்ளூ கலர் வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பேக்ரவுண்ட் கலராக வந்து செட் பண்ணியிருக்கோம் இந்த பெயிண்டிங்க்கு. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் ஷேட் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரதுக்காக ஒய்லட் கலரை வந்து நான் கீழே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஷேட் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் நைட் எஃபெக்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஒரு ரவுண்ட் வரைகிறதுக்காக ஒரு ஒன் ருபீஸ் காயின் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நம்ம அங்கே மூன் வரைய போகிறோம். அது வந்து மூன் வந்து வெறும் ஒயிட் கலரில் வரையாமல் கொஞ்சம் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு மூன் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் ட்ரீஸ் வரையணும். ட்ரீஸ் ரொம்ப ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் மவுண்டெயின்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேருந்து நம்ம வந்து பிரான்ச் எடுத்துக்கலாம். நான் பிரான்ச் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த 3 க்ராஸ் ஆகி போகிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் 3 கிட்டக்க போகிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து அந்த ஒரு பிரான்ச்லேருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பிரான்ச்சாக வந்து எடுத்துகிட்டு வந்தால் ட்ரீ மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வெறும் ஃப்ளவர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த க்ரீன் ட்ரீஸ் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணல. நைட் எஃபெக்ட்னால இந்த மாதிரி ட்ரீ வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதில் வச்சு டிப் பண்ணிவிட்டு அது இப்படி டாட்டாக வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து இப்படி பண்ணிங்கன்னா நைட் எஃபெக்ட்டுக்கு இது ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ். ஸோ அதை வந்து அப்படியே கீழே கொஞ்சம்லாம் விழுகிற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.